guys, welcome back to our channel. இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அம்மாபேட்டை vs வாலாடி. இதுல பாத்தீங்கன்னா வாலாடி டாஸ் வின் பண்ணி bowling சூஸ் பண்ணிருக்காங்க. அம்மாபேட்டை பேட்டிங் ஆடுவாங்க. அதே 3 ஓவர் மேட்ச், 8 பிளேயர், 3 bowler யூஸ் பண்ணனும். வாலாடில இருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பிரதாப். அம்மாபேட்டையில இருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மனா ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல கண்ணன். Start the match, first over, first ball. Fourங்க. 4 ஓட்டங்கள். ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி, எட்ஜ் பட்டு தேர்ட் திசையில் ஒரு பவுண்டரி. Second ball. No ball. No ball. Free hit. Second ball free. நல்ல பாலுங்க, சூப்பரா போட்டிருக்காரு. Third ball. Again மிஸ் பண்ணிருக்காரு கீப்பர். No ball. மன்னிக்கவும் பாய்ஸ். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசி கொடுங்கண்ணா என்னன்ட்டு. நோ பாலா பையாங்கிற இங்க ஒரு காலு. மெயின் அம்பையர் பையன்னு சொல்லியிருக்காரு, லெக் அம்பையர் நோ பால்னு கொடுத்துருக்காரு. நடுவர் தீர்ப்பே இறுதியானது, உறுதியானது. வீண் வாக்குவாதம் வேண்டாம். நல்லா பாலுங்க. நேராக வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் கையில் கேட்சு, எட்ஜு பட்டு. நோ பால்னால வந்துட்டு விக்கெட் இல்லை. அது ஃபோர்த்து பால். ஒரு லெக் பை மூலமாக சிங்கிள். செகண்ட் ஓவர் போடுறதுக்காக வாலாடியிலிருந்து ஸ்ரீராம். செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். ஷாட்டுங்க, ஹைட்டாக அடிச்சிருக்காரு. லாங்கானில் ஃபீல்டரு வரத்துக்குள்ள விக்கெட்டுங்க. நல்ல கேட்சு. மிஸ் டைம் பண்ணாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பாலை ரீட் பண்ணாமல் மிஸ் டைம் பண்ண காரணத்தினால பார்த்தீங்கன்னா லாங்கான் ஃபீல்டர் கையில் விக்கெட் விட்டு போயிட்டுருக்காரு பேட்ஸ்மேன். நல்ல ஃபீல்டிங். செகண்ட் பால். நல்ல ஃபீல்டுங்க இங்கே கீப்பர் கையில் இருந்து. ஒரு லெக் பை. டாட் பால். லாஸ்ட் ஒன் பால். ஷாட்டுங்க, ஷார்ட் பிட்ச் பாலுங்க. அடிக்கப்பட்ட பட்டாஸ் இருக்காரு. 6 ஓட்டங்கள். 6. மிடான்ல ஒரு பெரிய 6ங்க. குட் ஷாட் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. தேர்ட் ஓவர் போட கிஷோர். ஃபுல் டாஸ் டெலிவரி, கேட்சுக்கான காலு. நல்ல ஸ்டாப்புங்க. அங்கே லாங் ஆஃப், நல்ல ஸ்டாப்பு. ஆஹா, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 ரன் ஓடிட்டாங்க. ஷாட்டுங்க, பிளேஸ் பண்ணி விட்டார். 6ங்க. 6 ஓட்டங்கள். சின்ன ஃப்ளிக் ஷாட் மாதிரி தான் அடித்தார். பார்த்தீங்கன்னா அங்கே பவுண்ட்ரியில் லைன் வந்து எனக்கு கிட்டலையா, ஸோ டைம் பண்ணி விட்டதுனால 6 போயிருக்கு. சென்சிபிள் ஆடி இருக்காருங்க இந்த பாலை. ஷாட்டுங்க, அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ரீச் பாலு. நல்லா அடிச்சிருக்காருங்க, ஒரு பெரிய ஷாட்டு. பேக் டு பேக் 2 6 அடிச்சிருக்காருங்க கண்ணன். அவர் பேட்லேருந்து இது 3வது 6, சாரி 2வது 6. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால். ஃபீல்டர் யாரும் இல்லை. 2 ஓடுவாங்களா? 3 ஓடிட்டாங்க. ஓவருக்கு அம்மாபேட்டை 39 ஆடி இருக்காங்க. 40ங்கிறது டார்கெட்டு வாலாடிக்கு இந்த மேட்சை வின் பண்ணணும்னா. பேட்டையிலேருந்து முதல் ஓவர் போடுறதுக்காக கண்ணன் வந்திருக்காரு.
18 பாலுக்கு 40 வேணும். டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்ட்டு நமக்கு அது தெரிஞ்சிடும். ஸ்ட்ரைக்கிங் எண்டில் கிஷோர் இருக்கார். சூப்பராக போட்டாருங்க. ஒரு இன்சைட் வச்சு போட்டு தேர்ட் மந்த் சைடில் போயிருக்கு. ரெண்டு ஓடுவாங்களா? ரெண்டு ஓடிட்டாங்க. நல்லா ரன்னிங்க. செகண்ட் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க. டாட் பால். ஷாட்டுங்க. கட்டை தான் தெரிஞ்சுது. பிச்சுக்கிட்டு போயிட்டு கேப்பில் சரியான பவர் கொடுத்து அடிச்சாரு. நல்ல பேஸ்லையும் போட்டாரா? தோட்டவான பிச்சுக்கிட்டு போயிட்டுங்க. பவுண்டரிங்க. 4. போல்டுங்க. இன்சைட் வச்சு பட்டு நேராக வந்து மிடில் ஸ்டிக்கை தாக்கியிருக்கு. ஸோ ஒரு விக்கெட் காணுங்க. நல்லா பவுலிங் கண்ணான்கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேனா முரளி. நல்லா பாலுங்க. ஆஃப் சைட் லென்த்லேயே போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுவும் ஒரு டாட் பால். ஷாட்டுங்க. உடச்சி போட்டாரு. ஸ்ட்ரைட்ல ஒரு பெரிய 6 ஓட்டங்கள். 6. குட் ஷாட்டு. 6. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக அம்மாப்பேட்டையில இருந்து அரவிந்த். ஃபுல் டாஸ் பாலு. லோ ஃபுல் டாஸ். ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. நல்ல த்ரோ. சிங்கிள். தேர்ட் பால். ஷாட்டுங்க. லாங் ஆனில் ஒரு பெரிய 6ங்க. பிக் பண்ணாருங்க பாலை. அவ்வளோதான். பட்டோன்னு தெரிஞ்சிட்டு 6ன்னு. நல்லா பவர் கொடுத்து அடித்தார். ஃபோர்த் பால். நல்ல பால். சிங்கிள் மட்டும் கிடைக்கும். லாஸ்ட் 2. நல்ல ஷாட்டு. ஆஃப் சைடில் கேப்பில் ஃபைன் பண்ணுறாரா? குட் த்ரோங்க. சரியான த்ரோ. அப்பா எவ்வளோ தூரத்துலேருந்து அடிச்சிருக்காரு பாருங்க. த்ரோ டேரெக்டாக விட்டுருங்க. டேரக்ட் இட்டு. சிங்கிள். லாஸ்ட் 1 பால். ஷாட்டுங்க. மடக்கி அடிச்சிருக்காரு. 6ஆ? 6ங்க. விக்கெட். மிடான்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா லைனில் வச்சு ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு. குட் கேட்ச். ஃபீல்டரு. கன்கிராட்ஸ் ப்ரோ. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துருந்தாருன்னா லைனை வச்சுருப்பார். ஸோ அனதர் ஒரு விக்கெட் போயிருக்கு. இப்போ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ஆடி இருக்காங்க வாலாடி. ஸோ இந்த மேட்ச்சை வின் பண்ணணும்னா மீதம் உள்ள 6 பாலுக்கு 19 அடிச்சு அந்த மேட்ச்சை வின் பண்ணலாம். பேட்டிலேருந்து லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக அப்போது 6 பாலுக்கு 19 வேணும். 3 ஷாட் கிளியர் பண்ணணுங்க. 6 பாலுக்கு 19 வேணும். ஃபஸ்ட்டு பால். ஷாட்டுங்க. ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. டீப் பாயிண்டில் கேப்பை ஃபைன் பண்ணிடுவார். ஸோ பவுண்ட்ரிங்க. செகண்ட் பால். ஃபுல் டாஸ் பாலுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட ஸ்ட்ரைட்டில் கடாசிருக்காரு. 6ங்க. 2 பாலுக்கு 10 ஆடி இருக்காங்க. இன்னும் மீதோட 4 பாலுக்கு 9 அடிக்கணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். லெக் பை உண்டு. 2க்கான கால் இருக்கு. ரன் அவுட்டுங்க. 3 பாலுக்கு 8. ஸ்ட்ரைக்கில் நிறைய இருக்காரு. 3 பாலுக்கு 8. ஃபுல் டாஸ் பாலுங்க. கேட்சுக்கான காலு. ஆஹா கேட்சு. ட்ராப்பு. 2 ரன்னுங்க. 2 பாலுக்கு 6. அகைன் ஒரு லெக் பை. விக்கெட்டுங்க. விக்கெட். விக்கெட். ஒரு ஓட்டம் மட்டுமே. ரன் அவுட். லாஸ்ட் 1 பால். இந்த ஒரு பாலுக்கு 5 அடிச்சா இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா வாலாடி வின் பண்ணிடுவாங்க. நல்லா பாலுங்க. இந்த பாலை போட்டு கொடுத்து இந்த மேட்சையும் வின் பண்ண வச்சுருக்காருங்க அப்போது. ஸோ இந்த பாலோட இந்த மேட்சையும் வின் பண்ணியிருக்காங்க அம்மாப்பேட்டை. விளையாண்ட 2 பேருக்குமே மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான மேட்சில் சந்திக்கலாம். கைஸ் பாய்.